கடலூரில் கப்பல் இறங்கு தளத்தில் சிக்கிய மீனவர்கள் 6 பேர் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு. புதிய தலைமுறை வாயிலாக மீனவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பெங்கல் புயல் வலுவானதாக இருக்காது என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் 30ஆம் தேதி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும். இன்று இரவு தற்காலிக புயலாக உருவாகி சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் மழை அதிகரிக்க வாய்ப்பு. 30ஆம் தேதி வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். இந்திய பங்குச்சந்தை கடும் சரிவுடன் நிறைவு. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் நாடு வளர்ச்சியடைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். முதன்முறையாக எம்பியான பிரியங்கா காந்திக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் சக எம்பிக்கள் வாழ்த்து. தங்கையை மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த அண்ணன் ராகுல் காந்தி. டெல்லியில் பிரசாந்த் விகார் பகுதியில் மர்ம பொருள் வெடித்த சம்பவம். NSG படையினர், டெல்லி காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் முகாமிட்டு விசாரணை. டெல்லியில் சோதனைக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது சரமாரி தாக்குதல். தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை தேடி வரும் காவல்துறை. அரசு அலுவலகங்களில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்களுக்கு 3 நாட்களுக்குள் ஒப்புகை வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க தலைமைச் செயலர் உத்தரவு. சென்னை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் டெண்டர் எடுப்பது தொடர்பாக மோதல். ஸ்டான்லி மருத்துவமனையின் பழைய கட்டடத்தை இடிக்கும் பணிக்கான டெண்டரை எடுப்பதில் தகராறு. உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல். ஏவுகணை, ட்ரோன்கள் மூலம் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் தகர்ப்பு. ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுகர்பர்க்குடன் விருந்து சாப்பிட்ட ட்ரம்ப். ஒதுக்கி தள்ளியவரை அரவணைத்து விருந்தளித்த ட்ரம்ப். நடிகை அதிதி ராவை 2வது முறையாக கரம் பிடித்த நடிகர் சித்தார்த். ராஜஸ்தான் முறைப்படி மீண்டும் திருமணம்.